எல்லாருமே என்ன கேக்குறீங்கன்னா ஏன் இவர் மாஸ்க் போட்டிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் கேக்குறீங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன். இவர் வந்து நம்ம நான் வெஜிடேரியனா மாத்திட்டோம். வாழ்க்கையில வெஜிடேரியனாவே வாழ்ந்து வளர்ந்தவரை இன்னைக்கு நம்ம முட்டை சிக்கன் சாப்பிட வச்சு பாடி பில்டரா மாத்திட்டோம். இது மட்டும் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வீட்டை கண்டுபிடிச்சு வந்து அடிப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க வீட்டுல சமைச்சு தர மாட்டாங்க. அதனால நம்ம வீட்டுக்கு வருவாரு, நம்ம தான் இவருக்கு சமைச்சு தருவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க் ஷாப்ல இருந்து சூஸ் பண்ணி எடுத்த பர்சன்ஸ்ல இவர் சூப்பராகவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு. ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த லெவலுக்கு கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காரு. அவங்க வீட்டில் பெருசாக சப்போர்ட் இல்லைனாலும் நம்மளை பிலீவ் பண்ணதுனால நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம்னு சொன்னதுக்காகவே இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கும். அவர் பாடி பில்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டதுனால நம்ம சொல்லணும் ஃபிஷ் சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும், எக் சாப்பிடணும், வெஜிடேரியனாக இருந்தால் லேட் ஆகும் அப்படின்னு நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட் ஒரு வாரம் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க பாடி பில்டிங்கில்? லாஸ்ட் 2 நாள் காம்படிஷன், நாளைக்கு காம்படிஷன். இந்த 2 நாள் சத்தியம் உள்ள அண்ணன் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. வீட்டில் எல்லாம் நான்வெஜ் கிடையவே கிடையாது. நான் இந்த அளவுக்கு இப்போ சாப்பிட்றேன்னா அண்ணன் கொடுத்த டயட் தான் எல்லாமே எனக்கு காரணம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்றதை தாண்டி அந்த விஷயத்துக்காக எவ்வளோ டெடிகேஷனாக இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம்.